அடுத்தது 666 எண்ணிய எண்ணியாங்க இதுவ எண்ணியார் திண்ணியராக பெறேன். அந்த குரலுக்குள்ளே பொருள் பாருங்க. எண்ணியார் திண்ணியராக பெறின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. நீ உள்ள உறுதியுடன் இருப்பாயே ஆனால், நீ செய்கிற காரியம் தூய்மை உடையதாக இருக்குமானால், அது செயற்கரிய செயலாக இருக்குமானால், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. நினைத்ததை முடிப்பவன் நான் 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 என்று அந்த காரியம் முடிவு பெறும் என்பதை, முற்று பெறும் என்பதை, சிறப்பு பெறும் என்பதை இந்த குரல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். செயலை செய்ய எண்ணுவார் மன திண்ணியராக அமைந்தால் எண்ணியதை எண்ணியவாறே முடிப்பார் என்பது நேரடி பொருள். ஒன்று சொல்லுகிறேன், புறநானூரிலே வளவன் எவா வான ஊர்தி என்று வருகிறது. ஆளிருந்து இயக்குதல் இல்லாத வான ஊர்தி என்பது அதனுடைய பொருள். இப்பெல்லாம் கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. இது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்ல இருக்குது. வளவரியவா வான ஊர்தி. ஆள் இல்லாத விமானத்தை அந்த காலத்திலேயே ஏவி இருக்கிறான் என்பதை இந்த குரல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எண்ணிய எண்ணியாங்கே இதுவ எண்ணியார் திண்ணியராக தெரியும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்தியாவில் ராமகிருஷ்ணர் இயக்கம் என்பது விவேகானந்தரால் தொடங்கப்பட்டு அது உலகளவு கொண்டு செல்லப்பட்டது. இது மத பிரச்சாரம் இல்லை. அந்த ஆளுக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. கை நாட்டு யாரு? ராமகிருஷ்ணன் பரமஹம்சர். ஆனால் பரமஹம்சர் அப்படின்னா மகாஞானி, எழுதவும் படிக்கவும் தெரியாம பள்ளிக்கூடமே போவாத ஒரு ஆளு மகாஞானியாக விளக்கினான். அதை பட்டம் பெற்ற விவேகானந்தர் உலகம் பூராவும் சென்று பரப்பினார். அதற்கு முன்னாலே அவர் கோமனாண்டியாக இருந்தார். இப்படியே வருது அந்த வரலாற்றிலே. தாரிக் அண்ணா என்று ஒரு துறவி, அதாவது இவருக்கு முன்னாலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் துறவு கொண்ட பெருமகனார் தாரிக் அண்ணா என்பவர். அவர் வங்காளத்தை சார்ந்தவர், இவரும் வங்காளத்தை சார்ந்தவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வங்காளத்தை சார்ந்தவர். இவருக்கு முன்னாலேயே ராமகிருஷ்ணரிடம் துறவு பெற்றவர் தாரிக் அண்ணா என்பவர். இந்த 2 பேரும் அந்த பரமஹம்சருடைய இறுதி காலத்திற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து கங்கை கரையிலே நடந்து போகிறார்கள். ஒரு இடத்தை காட்டி விவேகானந்தர், தாரிக் அண்ணா அவர்களே, அந்த கரையில் அந்த இடத்தில் நம்முடைய குருதேவர் ராமகிருஷ்ணருக்கு கோயில் எழுப்ப வேண்டும், மடம் கட்ட வேண்டும் என்று அவருக்கு தூக்கி வாரி போட்டது. நமக்கு உடுத்திக் கொள்வதற்கே உடை சரியாக இல்லை. இருக்கிற துண்டை கோணமாக கட்டி கொண்டு திரிகிறோம். 2 பேத்துக்குமே இல்லை. அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை. என்னடா இப்படி விவேகானந்தர் அப்போ நரேன் சொல்லுகிறாரே என்று அவர் கேட்கிறார். அவருக்கு என்ன முடியாது என்று நினைத்தீர்களா? கட்டுகிறேன் பாருங்கள். அதான் மன உறுதி, அதான் மன உறுதி. போனார், சிகாகோ போனார், உலகம் பூரா போனார், சுற்றினார், நிறைய கிடைத்தது, கொண்டு வந்து கட்டினார். இதான் உள்ள உறுதி. நீ உலகம் பூரா பரவிருக்குது. அவர்கள் மதவாதி அல்லர். விவேகானந்தர் இயக்கமோ ராமகிருஷ்ணர் இயக்கமோ யாரையும் தன்னுடைய மதத்திற்கு இழுத்ததில்லை. தங்களுடைய கொள்கைகளை மட்டுமே சொல்லுவார். தங்களுடைய கொள்கைகளை மட்டுமே கடைபிடிப்பவர்கள். அந்த மடத்தில் போய் எல்லா விதமான உதவிகளும் செய்யலாம். மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யலாம். கல்வி உதவி செய்கிறார்கள், மருத்துவமனை கட்டி உதவி செய்கிறார்கள். நீங்கள் அவர்களுடைய இயக்கம் இருக்கின்ற எந்த இடத்திற்கு போனாலும் அதை செய்வார்கள். அந்த மகாஞானியாக பரமஹம்சர் தன்னுடைய இருப்பிடத்திலேயே எல்லா மதமும் சம்மதம் என்று
சீக்கிய குருவினுடைய படத்தை வைத்திருக்கிறார், இஸ்லாமியருடைய படத்தை வைத்திருக்கிறார், இயேசுவினுடைய படத்தை வைத்திருக்கிறார். எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அப்படிப்பட்ட பெருமகனார். அதனாலேதான் அது உலக இயக்கமாக மாறியது. அதனாலேதான் அது உலக இயக்கமாக மாறியது. அதை செய்த பெருமகனார் விவேகானந்தர். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், விவேகானந்தருடைய நூல்களை படித்துதான் எனக்கு நாட்டுப்பற்று மிகுதியாயிற்று. நாட்டுப்பற்று இருந்தது, நாட்டுப்பற்று மிகுதியானதற்கு காரணம் விவேகானந்தர் என்று மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வீரெய்தி மாண்டார் வினைத்திட்டம். வீரெய்தி என்றால் இணையில்லா திறம், செயற்கரிய செய்யும் திறம், அது பயனுற செய்கிற திறம். அதான் வீரெய்தி மாண்டார், பெருமை உடையவர். அவருடைய வினைத்திட்டமானது வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். வேந்தன் வேணா ஒண்ணு வேணாம் போங்கடா, நாங்களே செஞ்சிட்டோம்னு உலகம் பூராவும் அவருடைய இயக்கத்தை பரப்பி இருக்கிறார்கள். இதுதான் அதற்கு சரியான எடுத்துக்காட்டாக நான் கருதுகிறேன். வீரெய்தி மாண்டார். எண்ணியாங்க இதுவு எண்ணிய திண்ணியராக பெரிய, அதுக்கு சொல்ல வந்தேன். அடுத்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும். 7வது குறள். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தியருக்கு அச்சாணி அன்னார் உடை. உருவத்தை கண்டு ஒருவருடைய ஆற்றலை மதிப்பிட்டு விடக்கூடாது. ஒரு தேருக்கு அல்லது ஒரு வண்டிக்கு அச்சாணி சின்னதாகத்தான் இருக்கும். அது எப்படி அந்த தேரையோ அல்லது வண்டியையோ இழுக்க செய்கிறதோ அதை போல உருவில் சிறியவராக இருந்தாலும் அல்லது தோற்றத்தில் அருவருப்பாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற செயல்களின் மூலமாக அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவார்கள். அதான் பணித்திட்டம். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்திருக்கு அச்சாணி என்னார் உடைத்து. உருள் பெருந்திருக்கு அச்சாணி எப்படி சிறந்ததாக விளங்குகிறதோ அதை போல கார்ல் மார்க்ஸ் என்று ஒருவன் இருந்தான். மார்க்ஸ் என்று கேபிட்டல் என்று 3 வால்யூம் ஆங்கிலத்திலே வெளியிருந்திருக்கிறது. 3 தொகுதிகள், 3 பெரிய தொகுதிகள், ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 700-800 பக்கங்களை உடைய 3 பெரிய தொகுதிகள் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறான். இதை ஒரு அம்மா பார்த்தா, இந்த ஆளை விடப்படாது என்று அவனை திருமணம் செய்து கொண்டாள். அவள் பேர் நல்ல பெயர், வருகிறேன், கார்ல் மார்க்ஸ் இருக்கு. அந்த பெண்மணி மிகவும் அழகானவள் இருந்தாலும் கூட இந்த பெருமகனாருடைய அறிவு திறத்தை பார்த்து விருப்பத்தை தெரிவித்தார், தயங்கினார். மீண்டும் மீண்டும் தெரிவித்து அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர் தோற்றம் அருவருக்கத்தக்கதாய் இருந்தது என்றாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவனுடைய அறிவு, இப்படிப்பட்ட பெருமகனுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே செய்தார். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஏற்கனவே இவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்ப அந்த அம்மாவை பத்தி சொல்லணும். 2 கையையும் துணி மாதிரி தொங்கும், 2 காலும் துணி மாதிரி தொங்கும். ஆய்வுடி அமர் சேவா சங்கத்தை நிறுவியவர் ராமகிருஷ்ணன். இன்னமும் இருக்கிறார். 35 ஆண்டுகளாக இதே நிலைதான். கீழே போட்டா பள்ளி மாதிரி கிடப்பார். அவருக்கு எல்லா சவரட்டனையும் செய்யணும். இதுக்கு ஒரு பெண் முன் வந்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவரை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய உடல் இன்பத்திற்காக என்று சேவை மனப்பான்மையுடன் செய்து அந்த மனிதனை 30 ஆண்டுகளாக உடனிருந்து கவனித்துக் கொள்கிறாள். இதுதான் மனத்திட்டம். அவருக்கும் பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. யாருக்கு? டெல்லி சென்று சங்கர் தயாள் சர்மா இருந்த காலத்திலே குடியரசுத் தலைவராக இருந்தபோது இந்த பெருமகனார் அந்த தள்ளுவண்டியிலே வைத்து கொண்டு போய் நாடாளுமன்றத்திலே அந்த விருதினை பெற்றார். ஆகையினாலே ஒரு மனிதன் தன்னுடைய தோற்றத்தினாலோ அல்லது அவனுடைய அருவருப்பான நிலையினாலோ அவன் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அவன் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தேருக்கு அல்லது ஒரு வண்டிக்கு எப்படி அச்சாணியானது உதவிகரமாக இருக்கிறதோ அதை போல இந்த உலகத்திற்கு அந்த பெருமகன்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்திருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்பதற்கு அடுத்து 8வது குறள். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல்.
உறுதியாக தேர்ந்தெடுத்த செயலை எத்தகைய அசைவும் சோர்வின்றி செய்து முடித்தலை வினைத்திற்பமாகும். எத்தகைய அதாவது உறுதியாக கலங்காது கண்ட வினைகள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல். உறுதியாக தேர்ந்தெடுத்த செயலை எத்தகைய அசைவும் சோர்வும் இன்றி செய்து முடித்தலை வினைத்திற்பம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காது கண்ட வினைக்கள் துளங்காது என்று சொன்னால் வினைத்திற்பம் உடையவர் உறுதியாக கண்டு முடிவு கொண்ட வினையை செய்யும் இடத்து இம்மி என்ற சிற்களவேனும் அயர்வு சோர்வு இல்லாமல் செய்ய வேண்டும். கண்ணுறக்கத்தை தானும் பொருட்டாக எண்ணாமல் தூக்கம் கடிந்து அகற்றி தள்ளி செயலாற்ற வேண்டும் என்பதே இதனுடைய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியூட்டனின் ஆய்வுகள் பற்றி பேசியிருக்கிறோம். அந்த நியூட்டன் தான் புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்தான். அந்த நியூட்டன் அவனை பெற்றபோது அந்த செவிலி என்ன செய்தால் என்றால் அந்த பிள்ளைய வாங்கி எலி குஞ்சு மாதிரி இருக்கிறான், இவனுக்கு எதுக்கு தொட்டில், இவனுக்கு எதுக்கு கட்டில் என்று சொல்லி அந்த ஒரு பெட்டி மேலே தூக்கி போட்டாலாம். அந்த மனிதன் தான் புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்த பெருமகன். புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்த பெருமகன் அந்த நியூட்டன். இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்க. அந்த நியூட்டன் எழுச்சி மிக்க நியூட்டன். அவன் ஒரு பூனையை வளர்த்தான். தான் 20 ஆண்டுகளாக கண்டுபிடித்து வைத்திருந்த அவ்வளவு பொருள்களையும் அவன் ஏற்றி வைத்திருந்த மெழுகுவர்த்தி அந்த பூனை தள்ளிவிட்டது. அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. இனிமேல் அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருந்த எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கையில் நான் எப்படியும் முயன்று அதை செய்து விடுவேன் என்ற அந்த பூனையின் மீது அவன் வருத்தப்படவில்லை. அதோ 5 அறிவு ஜீவன், 5 அறிவுடைய உயிரினம், அது வேண்டுமென்று தட்டவில்லை, ஏதோ வினைப்பயன் என்று சொல்லி தன்னுடைய நினைவில் இருந்து அனைத்து தியரிகளையும் அவன் உருவாக்கினான் என்பதுதான் வரலாறு. கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல். இரவு பகல் பாராது அவன் உழைத்த உழைப்பு மீண்டும் உருவாக்கினான் என்பது உண்மை. நன்றி, வணக்கம். அடுத்து இன்று 9ஆம் குறள். துன்பம் உற வரினும் துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் உற வரினும் துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை துன்பம் உறவரினும் செய்க. அது இறுதியில் இன்பம் தருகின்ற செயலினை இடையில் துன்பம் வந்தாலும் அதை துணிச்சலோடு செய்து முடிக்க வேண்டும் என்பது இயல்பான உரை. துன்பம் உற வரினும் என்றால் துன்பம் வலுவானதாகவும் தொடராகவும் முயற்சி உடையவர்க்கெல்லாம் வரவே செய்யும். அவ்வாறு வரினும் துன் என்றால் ஊசி என்று பொருள். துன் என்றால் ஊசி. ஊசி குத்துவதை போல அந்த பட்டகாலிலே படும் கெட்டே கூடியே கெடும் என்று ஒரு பழமொழி சொல்வார். அதுபோல் துன்பம் அடுக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த ஊசி எடுத்து குத்துவதை போல குத்தி அந்த அந்த நொந்து போகிற மாதிரி செய்யறது. வலிக்கும், அப்புறம் கொஞ்சம் விட்டா திரும்ப மறுபடியும் குத்துறது. அது மாதிரி அந்த சுகத்தை அனுபவிப்போம் இந்த குத்துறால். அப்படி துன்பத்தை அனுபவிக்கிற சூழ்நிலை வந்தாலும் துணிவுடன் அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய திரண்ட கருத்து. உரு என்பது மிகுதி என்கிற உரி, அதிலிருந்து வந்ததுதான் உர. துன்பம் உர, மிகுதியும் துன்பம் வர என்பதை அப்படி சொல்லுகிறார். துன்பம் உற வரினும், மிகுதியான துன்பம் அடுக்கி வந்து கொண்டே இருந்தாலும் துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை, இன்பம் பயக்கிற அளவுக்கு நாம் தொடர்ந்து முயற்சியை கைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது கருத்து. இதே கூட நம்ம ஆழ்வினையோட மேல பார்த்தோம். 5வது குறள்ல அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் எடுக்கட்படும். அந்த இடுக்கண் எடுக்கட்படும்னா துன்பத்திற்கே துன்பம் கொடுத்துறது. இவங்கிட்ட நம்ம வேலை பழிக்காது என்று அந்த துன்பமே துன்பப்படுகிற மாதிரி நாம் வினையாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த வினைத்திற்பத்தினுடைய கருத்து. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்துல கரம்சந்த் காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அங்கே
நேட்டால்ல இருந்து ஜோகனஸ்பர்க் என்கிற இது ஒரு நேட்டால் ஒரு ஒரு நகரம், ஜோகனஸ்பர்க் என்பது ஒரு நகரம். அங்கிருந்து அவர் பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டு முதல் வகுப்பு பயணச்சீட்டு வாங்கி கொண்டு முதல் வகுப்பிலே ஏறி அமர்ந்து விடுகிறார். அங்கே வருகிற வெள்ளைக்காரர்கள் இங்கே எப்படி ஆதிக்கம் செலுத்தினார்களோ வெள்ளைக்காரர்கள், அங்கேயும் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி. நீ கீழே இறக்கி விட்டாங்க. அவர் ஸ்டார்டர் அது மாதிரி முதல் வகுப்பு சீட்டு தான் நான் வாங்கியிருக்கிறேன். வாங்கியிருந்தா எங்களோட நீ சமமாக அப்படின்னு அவர் கிண்டலை கேள்வி பண்ணி படுக்கையெல்லாம் தூக்கி கீழே தூக்கி போட்டான். அவன் பைய படுக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவரையும் தள்ளி விட்டான். இவர் அம்போன்னு நிற்கிறார். இந்த செயல்தான் இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கான பிள்ளையார் சுழி என்பதை அவனுக்கு தெரியவில்லை. இதற்கு பிறகு எவ்வளவோ அடி உதை தென்னாப்பிரிக்காவிலேயே வாங்கிட்டார். அவர் பிழைத்து வந்ததே பெரிய செய்தி. அந்த வரலாற்றை படிப்பீர்களே ஆனால், அந்த தென்னாப்பிரிக்காவில் இருந்த போது அவர் பட்ட துன்பங்களும் துயரங்களும் கொஞ்சமல்ல, லஞ்சமல்ல. அவ்வளவு துயரங்களை பட்டிருக்கிறார். ஒரு நேரம் குடும்பத்துடன் செல்லுகிற ஒரு நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் முன்னாலே அனுப்பிவிடுகிறார். இப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பது தெரிந்து இவரை நைய புடைத்து விட்டார்கள். அவர் பிழைத்து வந்ததே பெரிய செய்தி. அப்படி துன்பங்கள், வக்கீல் தொழில் பார்ப்பதற்காக அயல்நாடு சென்று அவர் துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, எல்லாம் இனவெறி தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த நேரத்துல அவர் சுதந்திர போராட்டத்தை தொடங்கல, இனவெறி. இவன் படித்து விட்டால் நம் வெள்ளைத்தோல்காரனோடு இணைந்து உட்கார்ந்து விடக்கூடுமா என்று அவன் பழிக்கிறான், இகழ்கிறான், அடிக்கிறான். சுதந்திரம் பெற்று எல்லோரும் நலமாக வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் சகோதர மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்று கருதினார். கடைசி வரை அவர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார் என்பதுதான் கருத்து. துன்பம் உற வரினும் என்றால் மிகுதியாக வந்தாலும் அடுக்கி அடுக்கி வந்தாலும் விடக்கூடாது. தூணி வாட்டி இன்பம் செயக்கும் வினையை ஆற்ற வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. 10வது குறள். எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. எத்தனை வகை உறுதிப்பாடுகள் உடையவர் எனினும் செயலை செய்வதில் முடிக்கும் வினைத்திற்பம் இல்லாரை உலகம் விரும்பாது. இவர் அல்ல பெரிய வினைத்திற்பம் உடையவர் அப்படின்னு சொன்னா விரும்பாது. என்ன பண்ணும்? செயலில் காரியத்தில் திறமுடையவராக விளங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான கருத்து. முடிக்கும் வினைத்திற்பம் இல்லாரை உலகம் விரும்பாது. மனத்தின்மை, மதித்தின்மை, அறிவுத்தின்மை, உடல் திண்மை, வினைத்தின்மை என அகத்தின்மை பல வகைப்படும். கருவித்தின்மை, இடத்தின்மை, காலத்தின்மை, படைத்தின்மை என புறத்தின்மை, இவை எல்லாம் இருந்தும் முதல்ல சொன்ன அகத்தின்மை, இப்போ சொன்ன புறத்தின்மை, இவை எல்லாம் இருந்தும் மெய் முயற்சியாகிய வினைத்தின்மை இல்லா இடத்து பயன்படாமை வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாத உலகு என்பதுதான் நுட்பம். இந்த குறளினுடைய நுட்பமான கருத்து. இன்னும் புரிஞ்சுமா? எத்தகைய திண்ணிய வலிமைகளை அடைய பெற்றாலும் அவற்றுள் ஒன்றே மனத்திற்பம். எத்தகைய திண்ணிய வலிமைகளை அடைய பெற்றிருந்தாலும் அவற்றுள் ஒன்றே மனத்திற்பம். செயல்பாட்டு உறுதியாம் வினைத்திற்பத்தை பெருவெடுப்பாக பேணி பெற்றுக்கொள்ளாதவரை உலகம் விரும்பி போற்றிக் கொள்ளாது. சிறந்த வினைத்திற்பம் உடையவர்களாக 2000 3000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற
வருகின்றார்கள் புகழுடம்பு எய்தியவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தொல்காப்பியரையும் திருவள்ளுவரையும் இவ்வளவு ஆண்டு காலமாக நாம் நினைவில் கொண்டு இருக்கிறோம் என்றால், இவ்வளவு ஆண்டு காலமாக நாம் இருக்கிறோம், அது அவருடைய புகழ் உடம்பு. அவருடைய பூத உடம்பு எப்பொழுதோ கழிந்து விட்டது என்றாலும் அவர்களுடைய செயல் திறனை வியந்து வியந்து நாம் இன்றும் அவர்கள் சொன்ன கொள்கைகளை பின்பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதன்படி நடப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிறோம் என்றால், அவருடைய புகழ் உடம்பு இன்றும் அவருடைய வினைத்திற்பத்தின் காரணமாக, அவருடைய செயல் காரணமாக நாம் போற்றுகிறோம். எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்படுகிறது. இதை புறநானூறு 239வது பாடலிலே பேரையில் முறுவலார், பேரையில் முறுவலார் இப்படி பேர் வச்சிருக்காருங்க. பேர் எயின் முறுவலார் செய்வ எல்லாம் செய்தனன் ஆகலின், செய்வ எல்லாம் செய்தனன் ஆகலின், இடுக ஒன்றோ கடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று அவர் பாடுகிறார். இதுல ஒரு செய்தி, திருநெல்வேலியில ஈசான தேசிகர் என்று ஒருத்தர் இருந்தார். திருநெல்வேலியில ஈசான தேசிகர் என்று ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்னால ஒருவர் வாழ்ந்தோம். நல்ல புலமையாளர், தமிழ்ல நல்ல புலமை, வடமொழியிலும் நல்ல புலமை. சில நேரங்கள்ல இந்த வேற்று மொழி படிப்பவர்களிடத்துல அந்த பக்கம் அப்படியே சாஞ்சிருவாங்க. அது மாதிரி வடமொழி படித்தவர்கள் பலர் எப்படி சாஞ்சிடறாங்க. இப்ப பாரதியார் தான் சொன்னார், நான் எத்தனையோ மொழிகள் படிச்சிருக்கேன், நான் படித்த மொழிகளில் சிறந்த மொழி தமிழ் மொழி தான் சொன்னார். மறைமலையடிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் 3ம் படித்தவர். அவர் சாகுந்தல நாடகத்தை சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்தவர். அவர் சொல்லுகிறார், 100க்கு 100 தமிழால் பேச முடியும், தமிழால் எழுத முடியும் என்று நிறுவி இருக்கிறார் தனித்தமிழ் வித்தகராக. அது மாதிரி அப்பாத்துறையார் பன்மொழி புலவர், பாவாணர் பன்மொழி புலவர், இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஈசான தேசிகர் மாதிரி சிலர் பால் மாறி விடுகிறார்கள். தமிழ்ல என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அவர் தமிழ் நன்கு படித்தவர், சமஸ்கிருதம் நன்கு படித்தவர், அவர் தமிழர், அவருக்கு தாய்மொழி தமிழ் தான். சமஸ்கிருதம் தாய்மொழி உடையவர்கள்னு யாரையும் சொல்ல முடியாது. இப்ப கன்னடத்துக்காரன்னு சொல்லலாம், மலையாளத்துக்காரன்னு சொல்லலாம், இவன் பிகாரி பேசுவதனால பிகாரி என்று சொல்லலாம், தமிழன் என்று சொல்லுகிறோம். அது மாதிரி சமஸ்கிருதம் ஒரு மாநிலம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் இந்தியா பூரா எண்ணுதுமா, இந்தியாவே சமஸ்கிருதம் தான் என்று அவன் சொல்லுவான். அப்படி இவர் பிறப்பால் தமிழர். அவர் படிச்சுக்கிறது நல்ல செய்தி தான். அவர் சொல்றாரு, தமிழ்ல உயிரெழுத்துக்கள்ல எகரம் ஒகரம், அதாவது என்ன என்பதுல என், ஏ, ஒப்புதல் என்று சொல்லுகிற குறில் ஓ, உயிரெழுத்துல 2. உயிர்மை எழுத்துல சிறப்பு இழகரம், அப்புறம் வல்லின ரகரம், சிறப்பு இழகரம், வல்லின ரகரம், அப்புறம் ரன்னகரம், 2 சொல்லினா. இந்த 5 எழுத்துக்கள் மட்டும்தான் தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறார் அவர். மற்றதெல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கிற எழுத்தை தான் தமிழை பயன்படுத்துறாங்கிறார். அதுக்கு ஒரு பேராசிரியர் சொல்றாரு, சமஸ்கிருதத்துல இருக்கிறத விட கூடுதலாக ஒரு 5 இருக்கிறது என்றால் இங்கு இருக்கிறது தான் அவன் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். இந்த 5ஐயும் அவனால சொல்ல முடியல, அவனுடைய மந்திரத்துக்கு இந்த 5 எழுத்தும் வராது, சொல்ல முடியாது. ஆகையினால இந்த 5 எழுத்துக்களை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை என்று இவர் சொல்லுகிறார். அதை விட கூடுதலாக இருக்கிறது என்றால் இதுதான் சிறந்த மொழி என்று தமிழை படித்தவர், சமஸ்கிருதத்தை படித்தவருக்கு உணர்வு இல்லை என்றால் நாம் என்ன செய்வது? இதை ஏன் இங்கே போட்டு சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவருக்கு மனத்திற்பம் இல்லை, ஒரு உறுதிப்பாடு இல்லாமல் படித்திருக்கிறார். அவர் புலமை பெற்றிருந்து என்ன பயன் என்பதுதான் இந்த குறளினுடைய கேள்வி. எனைத்திற்பம் எய்திய கண்ணம்
வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. மன உறுதி இல்லை. வேண்டாரை வினைத்திற்பம் வேண்டாரை இந்த உலகு வேண்டாது. ஈசான தேசிகரே நீ போ, அவ்வளவுதான். அவரை பற்றிய பெருமை எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. அதோட இப்ப அவரை சுட்டி காட்டுவதற்காக தான் அவரை சொல்லுகிறோம். எனைத்திற்பம் எய்திய கண்ணும், அவர் நிறைய படிச்சிருக்கிறார். எனைத்திற்பம் எய்திய கண்ணும், எத்தனை வகையான உறுதிப்பாடுடன் அவர் இருந்தாலும் அவருக்கு மனத்திற்பம் ஒழுங்காக இல்லை என்பதனாலே அவரை இந்த உலகம் வேண்டாது என்பதுதான் அதனுடைய கருத்து. ரெண்டாவது, இன்னும் சில எடுத்துக்காட்டுல இருந்து இந்த ஈசான தேசிகருக்கு சொல்லியிருக்கார். ஒருத்தர் சேந்தன் செந்தமிழ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாம்பன் சுவாமிகள் என்று ஒரு பெருமகனார் இருந்தார். தெய்வ வலிமை உடையவர். அந்த பாம்பன் சுவாமிகள் சேந்தன் செந்தமிழ் என்ற நூல்ல பிற மொழி கலவாமல் செயல்பட முடியும் என்பதை அந்த நூலிலே செய்திருக்கிறார். இதெல்லாம் இளங்குமரனார் சொல்லுகிறார். அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்க செய்தியெல்லாம் 2 பங்கு தமிழே என்று வடமொழியில இருக்கிற எழுத்துக்கள்ல சொற்கள்ல 2 பங்கு, அதாவது 40 விழுக்காடு 40 விழுக்காடு தமிழ்தான் என்பதை பாவாணர் நிலைநாட்டி இருக்கிறார். கற்றதனால் ஆய பயனங்கள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்பதுல நற்றால் தொழார் எனின் என்னும் 2வது அடி, நற்றால் தொழார் எனின் என்கிற 2வது அடியில வடமொழியில் ஓரெழுத்தும் எழுத முடியாது. இது மொழிபெயர்த்தான சமஸ்கிருதத்துல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படி மொழிபெயர்க்கப்பட்டதுல இதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு இல்லை என்பதை நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் சொல்லியிருக்கிறார். கரந்தை தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய பெருமகனார் நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார். இப்படி இந்த வினைத்திற்பம் என்பது மிக சிறப்பாக வேலை செய்திருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் குறளை பாருங்கள். எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. இந்த 10 குறளினுடைய திரண்ட செய்தி, வினைத்திற்பம் இருந்தால் பனை அளவு பெருமையாம், வினைத்திற்பம் இருந்தால் பனை அளவு பெருமையாம் என்பது இந்த 10 குறளினுடைய கருத்து. அடுத்து